நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ரிசல்ட் ஒரு 5 நாள் ஆகியும் இன்னும் அதிலிருந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து யாரும் மீளலை, யாரும் எதிர்பார்க்கலை. எந்த கட்சியும் இப்படி ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க யூகித்திருக்கவில்லை. யாரும் எதிர்பார்க்கலையே, அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நாம் இவ்வளோ தூரம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கூட இருந்திருக்குமா அப்படின்னு தெரியாது. அப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான ஒரு தேர்தல் முடிவு இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவு வந்திருக்கிற இந்த நேரத்தில் அது எப்படி சாத்தியப்பட்டது, யாரும் எதிர்பார்க்காத அந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சு, எங்கே கோல்மால் நடந்துச்சு அப்படின்லாம் பேசுறதுக்கு நான் வரலை. அப்படி பேசுவதற்கான இடமும் இது அல்ல. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து அதற்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், வேர்வை சிந்தியவர்கள், கடுமையாக உழைத்தவர்கள், கடும் வெயில் என்று பாராமல் ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்க, அவங்களுக்கெல்லாம் பெருத்த ஒரு ஏமாற்றம், பெரும் வருத்தம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அல்லாஹ் அவங்களுக்கு சபரை தர வேண்டும். இப்படி தேர்தல் முடிவு ஒரு புதிய ஆட்சி வரவிருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு சில புரிதல்கள் இருக்க வேண்டும். முதல்ல எல்லாம் அல்லாஹ்வினுடைய நாட்ட பிரகாரமே நடக்கிறது என்ற ஒரு தீர்மானத்திற்கு நாம் வர வேண்டும். அல்லாஹ் நாடியதைத்தான் செய்வான் என்கிற ஒரு உறுதிப்பாட்டிற்கு நாம் வர வேண்டும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யணும் நாடிட்டானா உலகமே ஒன்று சேர்ந்து அதை தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஒரு விஷயத்தை அல்லாஹ் நடக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டான்னா உலகமே சேர்ந்து அதை நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டாலும் அதை நடத்த முடியாது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருக்கிற பட்சத்தில் தான் ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் நாடிட்டானா எப்படி நடத்திடுவான். ஸ்பெயின்ல ஒரு நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களில் ஒருவர் இருந்தார். அவர் மக்களிடத்தில் குறை தீர்ப்பதற்கு, குறைகளை சொல்வதற்கு, கேட்பதற்கு, ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை கேட்டு அதை செய்வதற்கென்று ஒரு நாளை ஒதுக்கி வைத்திருந்தார். அப்போ அந்த நாளில் மக்கள்லாம் வருவாங்க, அந்த அரசரை சந்திப்பாங்க, ஆட்சியாளரை சந்திப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த குறை இருக்கிறது, உங்கள் அரசில் இப்படி ஒரு குறை ஏற்பட்டு இருக்கிறது, எனக்கு இன்ன தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்வார்கள். அதை கேட்டு அதை செய்வார். அப்படி ஒரு நாள் மக்களை சந்தித்து கொண்டிருந்த பொழுது ஒரு மூதாட்டி ஒருத்தர் வந்தார். கம்பை ஊனிக்கொண்டு வந்திருக்கிறார். நடக்க முடியாம தள்ளாடுகிற வயதில் ஒரு மூதாட்டி அந்த அரசரை சந்தித்து சொன்னார், என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு அரசர் கேட்கிற பொழுது, இந்த மாதிரி என்னுடைய மகனை உங்க அரசாங்கம் சிறைபிடித்து விட்டது. என்னுடைய மகனை உங்க அரசாங்கம் கைது பண்ணிடுச்சு. எனக்கு இருந்த ஒரே ஆதரவும் ஆறுதலும் என்னுடைய பையன் மட்டும்தான். எனக்கும் வயசாகி போச்சு, முதுகு கூணிடுச்சு, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, ஆதரவு அளிப்பதற்கு யாரும் இல்லை. இருந்த ஒரே ஆதரவாக இருந்த அந்த பையனையும் உங்க அரசாங்கம் சிறைபிடித்து விட்டது. நான் நிற்கதியாக தெருவில் நிற்கிறேன். அதனால நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த பையனை நீங்க விடுவிச்சிடணும் அப்படின்ட்டு அந்த அம்மா தன்னுடைய பெட்டிஷனை போடுது, கோரிக்கையை முன்வைக்குது. அப்படியாம்மா, உங்க பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியாளர் கேட்டார். அந்த அம்மா தன்னுடைய பையனுடைய பெயரை சொல்லிச்சு. சொன்ன உடனே அந்த ஆட்சியாளருடைய முகம் மாறிவிட்டது. கோபத்தில் சொன்னார், இந்த பையனுக்காக பரிந்து பேச வந்திருக்கிறாய்? எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சிருக்கிறான், எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கிறான், குற்றவாளியா இருக்கிறான். அவனெல்லாம் சிறைபிடித்ததோடு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். மரண தண்டனை கொடுக்கிற அளவிற்கு அவன் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக இருக்கிறான். அவனை போய் விடுவிக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறிய அப்படின்னு கோபப்பட்டு அந்த அம்மாவை திருப்பி அனுப்புனதோட ஒரு பேப்பரை கொண்டு வர சொல்லி அதுல அந்த பையனுடைய பெயரை எழுதி இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மந்திரிட்ட கொடுத்து இதை
அந்த ஜெயில் காப்பாளர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் உத்தரவிட்டுட்டார். பெரிய குற்றவாளி, பெரிய கிரிமினல், இவ்வளவு நாள் ஜெயிலில் வச்சதே பெரிய விஷயம், அவனுக்கு மரண தண்டனை தான் விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டுட்டார் அந்த ஆட்சியாளர். அந்த பேப்பர் அப்படியே வந்து மந்திரியால் அங்கே சிறை காப்பாளர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கப்படுது. கொடுத்து விட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த ஆட்சியாளர் கேட்குறாரு, அந்த சிறை காப்பாளர் அவர்கிட்ட கேட்குறாரு, நான் ஒரு மனிதருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி எழுதியிருந்தேனே, மரண தண்டனை நிறைவேற்றியாச்சா, கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, அவரை நான் விடுதலை பண்ணிட்டேனே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். விடுதலை பண்ணியா? அவன் பெரிய குற்றவாளி, கிரிமினல் சொல்லி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி எழுதியிருந்தேனே, என்னுடைய உத்தரவை மீறி கொஞ்சம் கூட ஒரு அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல் நீ அவனை எப்படி நீ விடுதலை பண்ணலாம் அப்படின்னு கோபம் கொந்தளிக்க அந்த ஆட்சியாளர் கேட்கிறாரு. இப்போ அவரு சொன்னாரு, நான் என்னுடைய சுயமா இந்த முடிவு எடுக்கல, நீங்க ஒரு பேப்பரை கொடுத்து விட்டீங்கல்ல, அந்த பேப்பரை பார்த்து தான் அதுல உள்ள விஷயத்தை தான் நான் பாஸ் பண்ணேன். அந்த பேப்பர்ல வந்து இவனுக்கு விடுதலைன்னு சொல்லி எழுதியிருந்துச்சு, அதனால தான் அவரை நான் விடுதலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது, நான் எங்க எப்படி எழுதினேன், அவருக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்ல எழுதியிருந்தேன், நீ எப்படி அந்த மாதிரி மாத்தி பேசலாம், அந்த பேப்பரை எடுத்துட்டு வா பார்ப்போம் அப்படின்னு அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா அதுல விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றுதான் எழுதியிருக்குது. அவர் தான் எழுதியிருக்கிறார், வேற யாரும் அந்த பேப்பரை மாத்தல, வேற யாரும் அங்க வந்து வேற யாரும் கரெக்ஷன் பண்ணல. அந்த ஆட்சியாளர் எந்த பேப்பர்ல அவருடைய கையெழுத்துல எழுதியிருந்தாரோ அதே பேப்பர் தான் இப்போது காட்டப்படுகிறது. அவர் வந்து எழுதினது என்ன அப்படின்னு சொன்னா, இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர் எழுதினார். ஆனா அந்த பேப்பர்ல இருக்கிறது என்னன்னா, விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் இதை எழுதிவிட்டு சொல்வார்கள், அல்லாஹ் அவரை ரிலீஸ் பண்ணணும்னு அல்லாஹ் விரும்பிட்டான், அல்லாஹ் நாடிட்டான், அதனால அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உறுதியோடு அவர் எழுதுகிறார். அவருடைய உள்ளத்துல அவருக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது, அவர் அந்த நோக்கத்துல தான் எழுதவே செய்யறாரு. ஆனா அவர் கைப்பிடித்திருக்கிற அந்த பேனா விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எழுத வைத்து விட்டான். அவர் தான் எழுதினார், வேற யாரும் மாத்தல, வேற யாரும் அந்த மாத்தி தீர்ப்பு எழுதல, அவர் தான் எழுதி இருக்கிறாரு, அவருடைய கையெழுத்து தான் அது. ஆனா அவருடைய உள்ளத்துல அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அப்படி இருந்த நிலையிலேயே எழுதுகிறார். ஆனா அவர் எழுதும் பொழுது விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதிவிட்டார். காரணம், அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நாட்டம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிட்டான்னா அல்லாஹ் எப்படியும் செஞ்சிருவான், அதை மாற்ற முடியாது, அதை திருத்தி எழுத முடியாது என்பதற்கு இந்த வரலாற்றை ஒரு உதாரணமாக சொல்வார்கள். அல்லாஹ் நாடியது தான் நடக்கும், அதை மீறி எதுவும் நடக்காது. இந்த ஆட்சி மாற்றத்தை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நாடிட்டான், நாம ஒண்ணு நாடணும், அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய நாட்டம் இதுவாகத்தான் இருக்கிறது, அல்லாஹ் நாடித்தான் நடந்திருக்கிறது, நடக்க போகிறது என்று நாம் ஒரு எண்ணத்தை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், நடப்பவை அனைத்திலும் கயிறு இருக்கிறது என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் அதுல ஒரு கயிறு இருக்கும், ஒரு நன்மை இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை விரும்புவோம், வேறொன்னு நடக்கும், இப்படி நடந்துருச்சே அப்படின்னு வருத்தப்படுவோம், வேதனைப்படுவோம். ஆனா எது நடக்க கூடாதுன்னு நாம நினைச்சோமோ அதுலயே அல்லாஹ் ஒரு கயிறை வச்சிருவான். அதனால இப்படி நடந்து போச்சு, இப்படி ஆகி போச்சு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று வருத்தப்படுவதோ கை செய்தப்படுவதோ தேவையில்லை. அல்லாஹ் அதில் ஒரு கயிறை வைத்திருப்பான் என்று நாம் அதை கடந்து போய்விட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிகைலா தஸவ் அலா மா ஃபாத்தகும் வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு ரொம்ப துள்ளி குதிக்காதீங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான், கேட்டது அல்லாஹ் எனக்கு தந்துட்டான் அப்படின்னு நீங்க சந்தோஷத்துல துள்ளி குதிக்காதீங்க. அதே சமயத்துல நீங்க கேட்டதை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு முடங்கி போயிடாதீங்க. ரெண்டையும் எதிர்கொள்வதற்கு நடுநிலையோடு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு நீங்கள் வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் எல்லாத்துலயும் ஒரு கயிறு வச்சிருப்பான். வெளிப்படையா பார்க்கிற பொழுது ஒரு ஷர்ரு மாதிரி தெரியும், ஒரு தீங்கு மாதிரி தெரியும், ஆபத்தை போன்று தெரியும். ஆனா அதுல என்ன கயிறு வச்சிருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள மக்கள்
தவறா பேசினாங்க. முனாஃபிக்குகள் அவங்க விஷயத்துல தவறான ஒரு பரப்புரையை மேற்கொண்டாங்க. அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை என்று சொல்லி அவங்களுடைய கண்ணியத்தை கெடுக்கிற விதமாக ஒரு மனிதரோடு ஆயிஷா அம்மையாரை தொடர்புபடுத்தி பேசினார்கள். இது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஆயிஷா அம்மையாருக்கு ஏற்படுத்தியது. அவங்களுக்கு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோதனையாக அந்த காட்சி அமைந்தது. பொதுவாகவே ஒருவர் வளர்ந்து கொண்டு வருகிறார் என்றால் அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு எதிரிகள் செய்யக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்ச்சி என்னன்னா, அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க. அவருடைய நேம ஸ்பாயில் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவர் விஷயத்திலோ அல்லது குடும்பத்தினுடைய விஷயத்திலோ கண்ணியத்தை கெடுக்கிற மாதிரி, அவருடைய இமேஜை டவுன் பண்ற மாதிரியான காரியத்தை செய்வாங்க. அவதூறுகள் பரப்பி விடுவாங்க. அப்படி பரப்பும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவர் உடைஞ்சு போயிடுவாரு. அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாத அளவிற்கு அவர் தோண்டு போயிடுவாரு. அதன் மூலம் அவருடைய வளர்ச்சி ஸ்தம்பித்துரும், ஸ்டாப் ஆயிரும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எதிரிகள் முதல்ல வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இதைத்தான் செய்வாங்க. கடந்த காலத்திலிருந்து இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து கொண்டே வருகிறார்கள். தன்னை நபி என்று சொல்லி மக்கள் அவர்களை அழைத்தார்கள். இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பின்னால போயிட்டே இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சியை பார்த்து எப்படி தடுக்கணும்னு தெரியல. யூதர்களுக்கு தெரியல, முனாஃபிக்குகளுக்கு தெரியல. என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய குடும்ப விவகாரத்தில் அவதூறுகளை பரப்பினார்கள். அதுல ஒரு விஷயம்தான் ஆயிஷா அம்மையார் மீது அவங்க சொன்ன அவதூறு. ரொம்ப அப்செட் ஆனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆயிஷா அம்மையார் அதை விட மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். அல்லாஹ் அதை பத்தி குர்ஆன்ல சொல்லும் பொழுது, லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும், இந்த மாதிரி ஆயிஷா அம்மையார் விஷயத்தில் நடந்த இந்த விஷயத்தை நீங்க ஷர்ன்னு விளங்கிறாதீங்க, உங்களுக்கு தீங்குன்னு நினைச்சிடாதீங்க, அது ஹைரு அப்படின்னு சொல்றான். அது நல்லதுங்கிறான். எப்படி நல்லதாகும்? ஒரு பரிசுத்தமான ஒரு தாயாரின் மீது அவதூறை பரப்புகிற பொழுது, அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியின் மீது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துவது எப்படி அது நன்மையாக இருக்க முடியும் என்று யோசித்து பார்க்கிற பொழுது, அந்த வரலாற்றை உன்னிப்பாக உள்வாங்கக்கூடியவர்களுக்கு தெரியும் எந்த வகையில் அது ஹைர் என்றால், இப்படி ஒரு சோதனை வந்ததுனால அல்லாஹு தாலா குர்ஆன்ல அவங்கள குறித்து சுமார் 10 வசனங்களை இறக்கிட்டான். 10 வசனங்களை இறக்கி, ஆயிஷா அம்மையார் பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள், அப்பழுக்கற்றவர்கள், நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்கள்ட்ட நடக்காது, நடக்க முடியாது, அந்த அளவிற்கு அவர்கள் ரொம்ப பியூரானவர்கள் அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக அவங்க மீது யாரெல்லாம் இட்டுக்கட்டினார்களோ, அவதூறை ஏற்படுத்தினார்களோ அவர்களை கண்டிக்கும் விதமாக, அவர்களை சபிக்கும் விதமாக சுமார் 10 வசனங்களை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இறக்கி வச்சுட்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த குர்ஆன் வசனத்தை நாம் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் அந்த நிகழ்வில் அல்லாஹ் ஏற்படுத்திய கைர். அப்படி ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னா அவங்க விஷயத்துல அந்த 10 வசனம் இறங்கி இருக்காது. கியாமத் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் அந்த குர்ஆன் வசனத்தை ஓத போறாங்க, அதை படிக்க போறாங்க, அதை வாசிக்க போறாங்க. அதன் மூலம் ஆயிஷா அம்மையாருடைய பெருமையை விளங்க போகிறார்கள். அந்த சம்பவம் நடக்கலனா இந்த வசனம் இறங்கி இருக்காது. அந்த சம்பவம் நடந்ததினால் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இதுதான் அந்த நிகழ்வுல அல்லாஹ் ஏற்படுத்திய கைர். ஆயிஷா அம்மையார் கடைசி நேரத்துல சக்கராத் வேலையில இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பாக்குறதுக்கு வர்றாங்க. உம்மஹாத்துல் மூமினீன் தாயாரை பாக்குறதுக்கு வர்றாங்க. வந்த இடத்துல அவங்க சக்கராத் வேலையில் இருந்த ஆயிஷா அம்மையாரை பார்த்து சொன்னார்கள், அம்மையார் அவர்களே, தாயார் அவர்களே, நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவியாக வாழ்ந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் உங்களைத்தான் அதிகமாக நேசித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க மனமுடித்த பெண்களிலேயே கன்னிப்பெண்ணாக உங்களைத்தான் தேர்வு செய்தார்கள். அவங்களுடைய உள்ளத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது. அதனால நீங்க கலங்க வேண்டாம் என்று மரண வேளையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா அம்மையாருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படியும் சொன்னாங்க, ஆயிஷா அம்மையார் அவர்கள், நீங்க கலங்காதீங்க, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்க விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சுட்டானே,
உங்க பேர்ல 10 வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்கு நடந்த அந்த நிகழ்வு வெளிப்படையா பார்க்கிற பொழுது ஒரு ஷர்ரு மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கிறது. அதுல அல்லாஹ் ஒரு கயிறை வச்சிருக்கிறான். அதே ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வாழ்க்கையில நடந்த இன்னொரு நிகழ்வும் இதற்கு ஒரு சான்று. ஒரு போர்க்களத்திற்கு போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா அம்மையா அந்த பயணத்துல பெருமானாரோடு இருக்கிறாங்க. இடையில ஒரு இடத்துல அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தங்குகிறார்கள். தங்கி முடிச்சுட்டு கிளம்பலான்னு நினைக்கும் பொழுது ஆயிஷா அம்மையாருடைய கழுத்துல கடந்த ஒரு மாலை ஒன்று காணாமல் போய்விட்டது. வந்து சொன்னாங்க, யார சொல்றது, அந்த மாதிரி என்னுடைய மாலை காணாம போச்சு, எங்க விழுந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, சரி எங்க விழுந்துச்சுன்னு தேடுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கிளம்புவதற்காக நின்ற அந்த பயணம் அங்கே தடைபடுகிறது. அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல், ஏன்னா உயர்தரமான ஒரு மாலை, அதை எதுக்கு விட்டுட்டு போகணும், அதை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணத்தை கிளம்ப வேண்டாம், இங்கேயே தங்குங்க, அந்த மாலையை தேடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தேடினாங்க, ஒரு கட்டத்துல கிடைக்கல. இரவு நேரம் மக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்து பேசினாங்க. அபூபக்கர் அவர்கள், என்ன இந்த மாதிரி உங்க மக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்களே, ஒரு முக்கியமான நேரத்துல இப்படி ஒரு பயணம் கிளம்புற நேரத்துல அவங்க மூலமா ஒரு பெரிய தடை வந்துருச்சு, இங்க தங்குற மாதிரி ஆகி போச்ச, இப்ப கையில தண்ணி இல்லை, எப்படி ஒழுவு செய்யறது, எப்படி குளிக்கிறது, நம்முடைய சுய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யறது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, ஒரு பாலைவன பகுதி, தண்ணி இல்ல, ஒளி செய்யறதுக்கு தண்ணி வேணுமா இல்லையா, குளிக்கிறது தண்ணி வேணுமா இல்லையா, பயன்பாட்டிற்கு தண்ணி இல்லாவிட்டாலும் அடுத்து ஃபஜ்ர் தொழுக நேரம் வரும், ஒளி செய்யறதுக்கு தண்ணி இல்லைன்னா எப்படி தொழுகிறது அப்படின்ட்டு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க மகன் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுட்டாங்களே அப்படின்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இதை கேட்டு நேரம் ஆயிஷா அம்மையார்ட்ட வர்றாங்க. என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்ட, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா, மெத்தனை போக்கில் இப்படி ஒரு மாலையை தொலைச்சதுனால உனக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெரிய சோதனை அமைஞ்சிருச்சே, இங்க தங்குற மாதிரி ஆயிடுச்சு, தண்ணி இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே, எப்படி ஒழு செய்ய போறோம், எப்படி ஃபஜ்ர் தொழ போறோம் அப்படின்ட்டு தன்னுடைய வார்த்தைகளால் ஆயிஷா அம்மையாரை வந்து கண்டிக்கிறாங்க. அப்படி கண்டிக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அம்மையாருடைய மடியில தான் படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா நாயகியோட இந்த உரையாடல் நடக்குது. அவங்க கண்டிச்சுட்டு போயிட்டாங்க. கரெக்டா ஃபஜ்ர் விடுகிறது, அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான். ஃபைல்லம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, தண்ணி இல்லைன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம், தயம்மம் செஞ்சுக்குங்க. மண் இருக்கிற பொழுது அந்த மண்ணை தொட்டு தடவி நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள், ஒழுவிற்கு பகரமாக அந்த தயமம் உங்களுடைய கடமையை பூர்த்தி செய்துவிடும் என்ற வசனம் முதல்ல அப்பதான் இறங்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தயமம் கிடையாது. தண்ணி இருந்தா ஒளி செய்யணும், இல்லைன்னா ஒளி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் இருந்துச்சு. அன்னைக்கு காலையில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் அருளப்பட்டது. தண்ணி இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், தயமம் செஞ்சுக்கலாம். இந்த வரலாறு எப்பொழுது பேசினாலும், இந்த வரலாற்றை எப்பொழுது சஹாபாக்கள் நினைவு கூர்ந்தாலும் ஆயிஷா அம்மையாருக்காக துவா செய்வாங்களாம். ஆயிஷா அம்மையாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவங்க இல்லைன்னா, அவங்கள்ட்ட அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலைன்னா இந்த சலுகை நமக்கு கிடைச்சிருக்காது. இன்னைக்கும் நமக்கு தயமம் எவ்வளவு பெரிய ஒரு சலுகையா இருக்குது. ஒழு செய்யல, ஒழு செய்ய முடியல, அல்லது தண்ணி இல்லை, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம், உடம்புல வந்து காயம் இருக்குது, தண்ணி கழுவ முடியாது, தயமம் செய்யறோமா இல்லையா, எவ்வளவு பெரிய சலுகை. இந்த சலுகை கிடைப்பதற்கு ஆயிஷா அம்மையார் தான் காரணம். அவங்க அன்னைக்கு மாலையை தொலைக்கல, அங்க தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படல அப்படின்னா இந்த வசனம் இறங்கி இருக்காது, இப்படி ஒரு சட்டம் கிடைச்சிருக்காது. இல்ல, முதல்ல அந்த மாலை தொலைத்த அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மையாரை குறை பேசியவர்கள் எல்லாம் அதற்கு பிறகு அவர்களை நினைத்து ஆனந்தப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். என்னதான் பெருமானாருடைய மனைவியா இருந்தாலும் அன்னைக்கு அவங்க சின்ன புள்ள தான். அதனால தான் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் நாயகிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க புள்ள இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே, நீங்க கண்டிக்க கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு காரணம் அவங்க சின்ன பிள்ளையா இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வந்து கேட்டதுக்கு அதான் காரணம். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலன்னா இந்த தயமம் அப்படிங்கிற சட்டம் கிடைச்சிருக்காது. வெளிப்படையா பார்க்கிற பொழுது சில விஷயங்கள் ஷர்ரை போன்று தெரியும், ஆனா அதுல அல்லாஹ் கைரை வைத்திருப்பான். நாம ஒரு விஷயத்தை நாடணும், இப்படி ஒரு ஆட்சி அமையணும்னு எதிர்பார்த்தோம், அல்லாஹ் வேறொரு ஆட்சியை தருவதற்கு தயாராக இருக்கிறான். அதுவும் ஒரு கைரா தான் இருக்கும். அல்லாஹ் நாடுனா வரக்கூடிய அந்த ஆட்சி சிறப்பாக அமைஞ்சிடலாம்ல.
இப்ப இருந்த இந்த ஆட்சியை விட சிறப்பாக அல்லாஹ் ஆக்க மாட்டான் எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் நினைத்தால் அப்படியும் நடக்கலாம், அல்லாஹ் சிறப்பா அமைச்சிருவான் அப்படியே நாம நினைப்போம். இல்ல இதெல்லாம் ஒரு ஆட்சியா, இதற்கு முன்னால எப்படி ஆட்சி செஞ்சாங்க, இந்த மாதிரி தடுமாறுறாங்களே அப்படின்ட்டு மக்கள் நினைப்பதற்கான ஒரு அவகாசமாக கூட இந்த 5 ஆண்டுகள் அல்லாஹ் ஆக்கலாம். எப்படி நடந்தாலும் அது நமக்கு கயிறு தான் அப்படின்னு நாம எடுத்துக்கணும். எது நடந்தாலும் கயிறு என்று சொல்லி அதை கடந்து போய்விட வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. 3வது நமக்கு ஏற்பட வேண்டிய புரிதல், அல்லாஹ் அவன் நாடக்கூடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நாடக்கூடியவர்களை ஆட்சியிலிருந்து அவர்களை எடுத்து விடுகிறான். தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. நீ நாடக்கூடியவர்களுக்கு ஆட்சியை தருகிறாய், நீ யாரை நாடுகிறாயோ அவரை ஆட்சியிலிருந்து கீழே இறக்கி விடுகிறாய் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனம் எப்ப இறங்குச்சு அப்படின்னா, ஃபத்தஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்துல, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சந்தோஷத்தில் மக்கள் எல்லாம் இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள், மக்கா வெற்றிமல்ல, உங்களுக்கு ரோமானியம் வெற்றி கொள்ளப்படும், உங்க கையில வரும், பாரசீகம் உங்க கையில வரும், ரெண்டும் உங்களுக்கு 2 சாம்ராஜ்யங்களும் அல்லாஹ் உங்க கையில வந்து கொண்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு யூதர்கள் சொன்னாங்களா, எவ்வளவு ஓவர் கான்பிடென்ட்டா பாத்தீங்களா பெருமானாருக்கு, மக்கா வெற்றி கிடைச்சதே பெரிய விஷயம், மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய ரோம் கிடைக்குன்னு சொல்றாரு, பாரசீகம் கிடைக்குன்னு சொல்றாரு, எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா அப்படின்னு யூதர்கள் பேசினாங்களாம். அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கனா, நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா, அதெல்லாம் எப்படி கொடுப்பான் நீங்க நினைக்கிறீங்களா? தூத்தில் முல்க மன் தஷா, அவன் நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். ரோம் எப்படி வெற்றி கொள்ளப்படும், பாரசீகம் எப்படி வெற்றி கொள்ளப்படும், அவங்கள தொட முடியுமா, நெருங்க முடியுமா என்று இப்பொழுது நீங்கள் பேசலாம். அல்லாஹ் நாடினால் அதையும் அல்லாஹ் தடுவான். அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் எதை கொடுக்க நாடுகிறானோ அதை கொடுத்துருவான். நாடக்கூடியவர்களை உயர்த்தவும் செய்வான், நாடக்கூடியவர்களை அல்லாஹ் கீழே இறக்கி விடவும் செய்வான். நேற்று வரைக்கும் சிஎம் இருந்தவர் இன்னைக்கு எம்எல்ஏ கூட இல்லை, அல்லாஹ் இறக்கி விட்டுட்டான். நேற்று வரைக்கும் ஒரு கவுன்சிலராக கூட நிக்கல, இன்னைக்கு சிஎம் ஆக போறாரு. எல்லாம் அல்லாஹ்வினுடைய விதி, அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அல்லாஹ் நினைக்கக்கூடியவர்களை ஏற்றி விடுகிறான், நினைக்கக்கூடியவர்களை இறக்கி விடுகிறான். எதுவும் உலகத்தில் நிரந்தரம் அல்ல. அர்னால்டு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பாடி பில்டர், ஒரு நடிகர், ஒரு கலைஞர். ஒரு கட்டத்தில் அவர் புகழின் உச்சத்திற்கு போய் அமெரிக்கா கலிபோர்னியா நகரத்தினுடைய மாகாணத்தினுடைய கவர்னரா வந்தார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு புகழின் உச்சத்திற்கு போனார். அப்போ ஒரு ஹோட்டல் ஒன்று, பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று திறக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு கவர்னராக இருந்த அர்னால்ட சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறாங்க. அவர் வந்தாரு, ஹோட்டல்ல திறந்து வச்சாரு. திறந்து வச்ச உடனே அவருடைய நினைவாக அவர் தான் திறந்து வச்சாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு முன்னால அவர் நிக்கிற மாதிரி ஒரு சிலையை வடிச்சு வச்சாங்க. அவர் அப்படி பாடி பில்டரோட அப்படி நிக்கிற மாதிரி ஒரு சிலையை அந்த ஹோட்டலுக்கு முன்னால் நிறுத்தினாங்க. அப்போ அந்த ஹோட்டல் உரிமையாளர் சொன்னாரு, நீங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறீங்க, பெரிய ஒரு கவர்னரா இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரூம் அறையை நாங்க ஒதுக்கிட்டோம், நீங்க எப்போ வேணாலும் எங்க ஹோட்டலுக்கு வரலாம், நீங்க தங்கலாம், முன்னாடி புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க கேட்டா நாங்க சாவியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவரை கௌரவப்படுத்துற விதமாக அப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. காலம் கடந்தது, நாட்கள் நகர்ந்தது. மிகப்பெரிய புகழின் உச்சத்தில் இருந்த அவரை அல்லாஹு தஆலா வேறு நிலைக்கு திருப்பினான். அவருடைய ஆட்சி பறிபோனது, அவருடைய புகழெல்லாம் காணாமல் போனது. கடைசியில் அவர் ஆட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டார், சாதாரண ஒரு மனிதராக நின்னாரு. அப்போ அர்னால்டு அதே ஹோட்டலுக்கு இந்த மாதிரி நான் தங்குறதுக்கு எனக்கு ஒரு அறை வேணும், எனக்கு சாவி கொடுங்கன்னு கேட்கும் பொழுது, இல்லை எல்லா அறையும் ஃபுல்லாகி போச்சு, நீங்க தங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நேரத்தில் கவர்னராக இருக்கிற பொழுது சீஃப் கெஸ்டாக வரவழைக்கப்பட்ட அவருக்கு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், நாங்க சாவி கொடுப்போம், உங்களுக்குன்னு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த ஹோட்டல் நிர்வாகம் இப்போ ஆட்சியிலிருந்து இறங்கின காரணத்தினால அவர் மதிக்கல. எதுவுமே ரூம் காலியா இல்லை, எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு, அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. கடைசியில அவர் அந்த ஹோட்டலுக்கு முன்னால் அவருடைய சிலை வைக்கப்பட்டிருந்துச்சுல்ல, அதுக்கு கீழே படுத்துட்டாரு நைட்டு.
படுத்த பிறகு அந்த காட்சியை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு அவர் ஒரு செய்தியை போட்டிருந்தாரு, உலகத்தில் எது வேண்டாலும் நடக்கலாம், உலகம் நிரந்தரம் அல்ல, எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டிருந்தார். நான் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல வந்து எது வேணாலும் நடக்கலாம், மேலே இருப்பவன் கீழே வர முடியும், கீழே இருப்பவன் மேலேயும் வர முடியும், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அவன் சூத்திரக்காரன், எப்படி வேணாலும் அல்லாஹ் நடத்துவான், எது நடந்தாலும் ஹைர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா துவா செய்யணும். யா அல்லாஹ், இந்த ஆட்சியை யார் வர்றாங்களோ தெரியாது, யார் வந்தாலும் அந்த ஆட்சி எங்களுக்கு ஹைராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ நஊது பிக மின் ஷர்ரிஹா. யா அல்லாஹ், இந்த வாகனத்தால் ஏற்படக்கூடிய நலவை எனக்கு கொடு, இந்த வாகனத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்துரு. ஒரு பெண்ணை கல்யாணம் அளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதலாக அந்த பெண்ணை சந்திக்கிற பொழுது அந்த பெண்ணுடைய நெற்றி பிடியை பிடித்து, நெற்றி முடியை பிடித்து இப்படி துவா செய்ய சொன்னார்கள். யா அல்லாஹ், இந்த பெண்ணின் மூலம் ஏற்படக்கூடிய நலவுகளை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், இந்த பெண்ணின் மூலம் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு வேலைக்கு ஒருத்தரை வைக்கிறோம் அப்படின்னா அப்போ இதே துவா தான். ஒரு மழை பெய்கிறது, ஒரு காற்றடிக்கிறது, இதே துவாவை கேட்க சொன்னார்கள். ஒரு கனவு கண்டோம், இதே துவா தான். ஒரு விஷயம் புதுசாக நடக்கிற பொழுது முதல் நாம செய்ய வேண்டியது, யா அல்லாஹ், இதனுடைய ஹைரை நான் கேட்கிறேன், இதனுடைய ஷர்ரில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு புது ஆட்சி வரப்போகிறது, எப்படி நடத்துவார்கள் என்று தெரியாது, எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது, அதற்கான திராணி இருக்குதா என்று தெரியாது. எது நடந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ் எனக்கு ஹைரை கொடுத்துரு அப்படின்னு கேட்கணும். இதன் மூலம் ஏற்படக்கூடிய ஷர்ரில் இருந்து பாதுகாத்துது அப்படின்னு கேட்கணும். அல்லாஹு தஆலா அந்த ஹைரை நமக்கு தருவானாக, ஷர்ரில் இருந்து பாதுகாப்பானாக. வரக்கூடிய அந்த ஆட்சி எல்லா வகையிலும் நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு ஹைராகவே அமைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.